ஆலயமணி ஓசை முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. ஆலயமணி ஓசை முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வெற்றி என்னும் வேட்கை உன்னுள் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடைகள் உன் கண் முன்னே காணப்படுவது இல்லை. இறை இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, திருவொளியின் நம்பிக்கை விண்மீன்களாகவும் நாம் வாழும் இந்த சமூகத்தின் நிகழ்காலமாகவும் நம்மிடையே வலம் வரும் இளைஞர்களின் வாழ்விற்கு அழகு சேர்க்கும் மகிழ்வின் நாள் இந்நாள். இந்நாள் பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இளம்பெண்கள் இயக்கத்தினர் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த இனிய நாளில் எழுந்தினல், நீ கண்டவற்றிற்கு சான்று பகர நான் உன்னை ஏற்படுத்தினேன் என்ற மைய சிந்தனையில் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். இன்றைய விதை நாளைய செடி, நாளைய செடியின் கூட்டணியே வருங்கால வனம் என்பது இயற்கைக்கு மட்டுமல்ல இளமைக்கும் பொருந்தும். தடைகள் வெற்றியின் புதையல், தடங்கள் வெற்றியின் தடங்கள் என்ற வரிகளுக்கேற்ப பல தடைகளையும் தடங்கல்களையும் தாண்டி வெற்றி பெறும் துணிவையும் மன உறுதியையும் விடாமுயற்சியுடைய எண்ணத்தையும் தருவது இளமை பருவம். இளையோராகிய நாம் தான் மாற்றத்தின் கதாநாயகர்கள் என திருத்தந்தை குறிப்பிடுகின்றார். வரலாற்றிலும் விவிலியத்திலும் மாற்றத்திற்கு வித்திட்டு வளர்ச்சியை கொண்டு வந்தவர்கள் இளைஞர்களே. இன்றைய எண்மின் உலகில் பல்வேறு தளங்களில் சிக்கொண்டு போலியான எதிர்மறையான சூழல்களுக்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்வையே இழக்கும் நிலைக்கு இளைஞர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இத்தகைய சூழலில் இருந்து விடுபட்டு உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க வேண்டுமென இறைவன் விரும்புகிறார். இறைவன் துணையோடு மிதியானியரை வென்ற கிதியோனைப் போல ஒவ்வொரு இளையோரும் சமூக மாற்று கருவிகளாக வாழ இப்பள்ளியில் இணைந்து ஜெபிப்போம், இறையாசீர் பெறுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்கள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குமே. தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குமே. நீரொருவரே ஆண்டவர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை எங்களுக்கும் எங்களுடைய பங்கிலுள்ள ஒவ்வொரு இளையோர் மீதும் பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமைகளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகமானது நீதி தலைவர்கள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மக்களுக்கு இக்கட்டான சூழல் வரும்போது இறைவன் அவர்களை பாதுகாத்து வழிநடத்திய செய்தி குறிப்பிடத்தக்கிறது. இறைவன் தமது விடுதலை பணியில் இளையோரை அதிகமாக பயன்படுத்துகின்றார். அவர்களுக்கு தேவையான ஆற்றலையும் திறமையும் தருகின்றார். வாசகத்தை கேட்கின்ற நாமும் இறைவனில் நம்பிக்கை கொண்டு இறை திருவுளத்தை நிறைவேற்ற முன்வருவோம். நன்மைகளை செய்வதில் துணிந்து நிற்போம் என்ற சிந்தனையோடு இவ்வாசகத்தை கேட்போம். நீதித்தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 11 முதல் 16 முடிய. நீதித்தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 11 முதல் 16 முடிய. ஆண்டவரின் தூதர் ஒபிராவில் உள்ள ஒரு கருவாலி மரத்தடியில் வந்து அமர்ந்தார். அந்த மரம் அபியேசர் குடும்பத்தவரான யோவாசுக்கு சொந்தமானது. அவர் மகன் கிதியோன் மிதியானியரிடமிருந்து கோதுமையை மறைப்பதற்காக திராட்சை ஆலையில் கதிர்களை அடித்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவையெல்லாம் எமக்கு நேரிடுகின்றன? ஆண்டவர் எம்மை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என்று கூறி எங்கள் தந்தையர் எமக்கு வியந்துரைத்த அவரது வியத்தகு செயல்களெல்லாம் எங்கே? இப்பொழுது என் ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டு விட்டார். எம்மை மிதியானியரின் கைகளில் ஒப்படைத்து விட்டாரே என்றார். ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி, உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய், மிதியானியர் கையில் இருந்து இஸ்ரேலை நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, எவ்வழியில் நான் இஸ்ரேலை விடுவிப்பேன்? இதோ மனாசையிலேயே நலிவுற்று இருப்பது என் குடும்பம், என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன் என்றார். ஆண்டவர் அவரிடம், நான் உன்னோடு இருப்பதால் நீ தனியோர் ஆளாக மிதியானரை வெல்வாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே என்றும் நான் போற்றுவேன், அவர் புகழை ஊரெல்லாம் சாற்றுவேன். எளிய உள்ளம் மகிழுமே, இறைவன் அருள் பெருகுமே. உண்மையிலும் நன்மையிலும் இறைவனாட்சி வளருமே. ஆண்டவரை என்றும் நான்
இன்றைய இரண்டாம் வாசகமானது புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அன்பு என்ற ஒற்றை சொல்லின் வீரியத்தை இவ்வாசகம் விளக்குகிறது. நம் கிறிஸ்தவ வாழ்வு அன்பு செய்தலையும் நன்மை செய்தலையும் நமக்கு படிப்பினையாக தருகின்றது. நிலையான செல்வம் அன்பு என்பது சுட்டிக்காட்டப்படுகிறது. உடன் பயணிப்போருடன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாது அன்பினை பகிரும் நல்ல மனிதனாக நடப்போம் என உறுதியேற்றி வாசகத்தை கேட்போம். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13 1 முதல் 10 முடிய உள்ள இறைவார்த்தைகள். நான் மானிடரின் மொழிகளாலும் வானதூதரின் மொழிகளாலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையேல் ஒலிக்கும் மென்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைபொருட்கள் அனைத்தையும் அறிந்தவனாயிருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெயர செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயனொன்றுமில்லை. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஒளிந்து போம், அறிவும் அழிந்து போம். ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது. நாம் அரைகுறையாகவே இறைவாக்கு உரைக்கிறோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒளிந்து போகும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செயலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செயலிருந்து வாசகம். இயல் 5 இறை திருவாக்கியங்கள் 13 முதல் 16 முடிய. தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செயலிருந்து வாசகம். இயல் 5 இறை திருவாக்கியங்கள் 13 முதல் 16 முடிய. நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவப்பற்று போனால் எதை கொண்டு அதை சுவை உள்ளதாக முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை,
மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிறை இளையோர் ஞாயிறாக சிறப்பாக கொண்டாடி மகிழ அழைக்கப்படுகின்றோம். பொதுவாக இந்த பங்கு தந்தையர்கள் இல்லை பங்கு பணியாளர்கள் எல்லாம் வீடு சந்திக்க செல்கின்ற பொழுது வருகின்ற முதல் கம்ப்ளைண்ட் யார் மேலே இருக்கும்? பசங்க மேலே தான் இருக்கும். பிரதர், ஃபாதர் படிக்க மாட்டேங்கிறான் ஃபாதர் அப்படிம்பாங்க. சரி, அவன் படிக்கிற பிள்ளையா இருந்தா நல்லா தான் படிக்கிறான், ஆனால் வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான் பிரதர் அப்படிம்பாங்க. வீட்டில் நல்லா படிக்கிற பையன், வீட்டில் நல்லா வேலை செய்கிற பையனாக இருந்தால் நல்லா தான் படித்தான், நல்ல பையன்தான், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, வீட்டில் நல்லா வேலை செய்வான், ஆனால் அவனுக்குன்னு ஒரு வேலை கிடைக்கல பிரதர் அப்படிம்பாங்க. நல்ல படிப்பான், நல்ல வீட்டில் வேலை செய்வான், ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, நல்ல வேலையில் இருக்கிறான், ஒரு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது பிரதர் அப்படிம்பாங்க. ஆக இந்த இளைஞர்கள் இளம் பெண்கள் என்று சிந்திக்கின்ற பொழுது குடும்பத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி ஏதோ ஒரு எதிர்மறையான ஒரு கண்ணோட்டத்தை கொண்டவர்களாகவே இருக்கின்றோம். அந்த போறாம்பர் எப்பயும் ரோட்ல தான் இருப்பான், ஊர் சுத்திட்டே தான் இருப்பான். இந்த போறாம்பர் எப்பயும் கிரிக்கெட் பேட்டோட தான் சுத்திட்டு இருப்பான் அப்படின்னு ஏதாவது ஒன்று அந்த இளைஞர்களை குற்றம் சொல்லவில்லை என்றால் நமக்கு மனசு ஆறவே ஆறாது, தூக்கம் வரவே வராது. ஆக இந்த எதிர்மறையான கண்ணோட்டத்தை முழுவதுமாக மாற்றி இளைஞர்கள் இந்த சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்று அறிவிக்கக்கூடிய ஞாயிறு தான் இந்த இளையோர் ஞாயிறு. ஆக இளைஞர்கள் அனைவருமே போற்றப்பட வேண்டியவர்கள் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். விவிலிய அடிப்படையிலே இளைஞர்களை பற்றி சிந்தித்தோமே என்றால், இயேசு கிறிஸ்து தனது பணி வாழ்க்கையை எத்தனை வயதுல தொடங்கினார்? இயேசு கிறிஸ்து தனது வாழ்க்கையை, தனது பணி வாழ்க்கையை எந்த வயதில் தொடங்கினார்? 40? 30? எந்த வயதில் முடித்தார்? 33. ஆக இந்த 30ம் 33ம் பெரிய வயசு ஒன்றும் இல்லை, அப்படிதானே? யாராவது ஒரு 35 வயது தக்க ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்றால் சின்ன வயசுலேயே போயிட்டாப்லே அப்படிம்பாங்க. ஆக இந்த 30 வயதும் 33 வயதும் பெரிய வயது ஒன்றும் இல்லை. ஆக இயேசு கிறிஸ்து அந்த இளமை பருவத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் என்பதைத்தான் இதை சுட்டி காட்டுகிறது. ஆக அந்த 30 வயது நிறைந்த ஒரு மனிதர் தனது இறை திட்டத்திற்காக தனது தந்தை அனுப்பப்பட்ட அந்த பணியினை தெளிவுற தெரிந்ததன் நிமித்தமாக தனக்கென்று தனது பணிக்கென்று சீடர்களை ஒன்று சேர்க்கின்றார். எத்தனை சீடர்கள் இயேசுவுக்கு? 12 சீடர்களா அப்போஸ்தலர்களா? அவங்க திருத்தூதர்கள் 12 பேர், சீடர்கள் எத்தனை பேர்? 72 பேர். ஆக ஒரே ஒரு இளைஞன் இறையாட்சியின் பணிக்காக தான் தெரிந்த, தான் எதற்காக அனுப்பப்பட்டவனோ என்று முழுவதுமாக அறிந்த அந்த இளைஞன் அந்த இறையாட்சி பணிக்காக ஒரு 72 பேரை அழைத்து தனது பணியினை சொல்லிக் கொடுத்து
அந்த மக்களிடம் அனுப்புகின்றார். ஆக அதற்கு முதல் காரணமாக இருந்தது அவருடைய இலக்கு தெளிவு. ஆக இளைஞனாக இளம்பெண்ணாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தனது வாழ்க்கை குறிக்கோளை, தனது வாழ்க்கைக்குரிய இலக்கினை நிறைவாக, முழுமையாக, தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுப்பதாக இருக்கிறது. ஆக இயேசு ஒரு இளைஞன், அவர் தனது இலக்கிலே தெளிவு மிகுந்தவராக இருக்கின்றார். அதன் நிமித்தமாக சீடர்களை அழைத்து தனது பணியினை சொல்லிக் கொடுத்து அனுப்புபவராக இருக்கின்றார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு வருவோம். ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு இளம்பெண்ணும் உப்பாக இருக்கிறீர்கள், ஒளியாக இருக்கிறீர்கள் என்பதை சுட்டி காட்டுவதாக இருக்கின்றது. உப்பு எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்? உப்பு எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்? சொல்லுங்க பார்ப்போம். சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. வேற? கிருமி நாசினிக்காக பயன்படுத்தக்கூடியது. அப்படிதானே? ஆக உப்பினுடைய பயன்பாடு மிக மிக அதிகம். முதலாவதாக உப்பினுடைய பண்பாக கருதப்படுவது, உப்பு தான் சேரும் இடத்தில் சுவையூட்டக்கூடியது. இதுதான் உப்பினுடைய முதற் பண்பாக இருக்கிறது. இந்த உப்பையும் இந்த ஒளியையும் வைத்து, இந்த உப்பு எதுக்கு சொன்னாங்க, ஒளி எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சிந்தித்து கொண்டே இருந்தோமே, ஆனால் நேரம் போகுமே தவிர அதனுடைய வேறுபாடுகளை கண்டுபிடிக்க நம்மால் இயலாது. ஆக இந்த இரண்டிற்கும் உள்ளே ஒற்றுமைகளை சிந்தித்து பார்ப்போம். ஆக உப்பு முதலாவதாக சுவையூட்டக்கூடியதாக இருக்கிறது. நான் மீன் குழம்புல மட்டும்தான் கரைவேன், சாம்பார்ல கரைய மாட்டேன். ரசத்துல மட்டும்தான் கரைவேன், அவியல்ல கரைய மாட்டேன் என்று உப்பு ஒருபொழுதும் சொல்வதே கிடையாது. அதன் பயன்பாட்டிற்கு தகுந்தவாறு நாம் எங்கே அதனை கரைக்கின்றோமோ அது அங்கே முழுமையாக தன்னையே கரைத்து கொண்டு அந்த பண்டத்திற்கு சுவையூட்டக்கூடியதாக இருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆக ஒவ்வொரு இளைஞனும் இளம்பெண்ணும் பிறருடைய வாழ்விற்கு தாங்கள் எங்கே கரைக்கப்படுகிறார்களோ, எங்கே அவர்கள் சேர்க்கப்படுகிறார்களோ, அங்கே அந்த இடத்தில் அவர்கள் சுவையூட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தனது பலனை முழுவதுமாக அளிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த உப்பினுடைய முதற் பண்பு நமக்கு எடுத்து கூறுகிறது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, உப்பு எளிதில் கரையக்கூடியது. நான் கரையவே மாட்டேன், நான் எந்த இடத்துல போனாலும் நானா தான் இருப்பேன், ஒவ்வொருத்தருக்காகவும் நான் என்னால் மாத்திட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உப்பு சொல்வது கிடையாது. எளிதாக அனைத்து மனிதர்களிடமும் அனைத்து இடங்களிலும் தன்னை முழுவதுமாக கரைத்து கொள்ளக்கூடியது. இறைமையை நாம் அறிந்திருக்க வேண்டும், சமுதாய சூழ்நிலையை அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை முழுவதுமாக அந்த இடத்தில் கரைத்து கொள்ள முடியும். இறைமகன் இயேசு கிறிஸ்து தந்தையிடம் எதற்காக இருந்து அனுப்பப்பட்டோமோ என்ற அந்த இலக்கு தெளிந்தவராக இருந்தார். இது முதலாவதாக. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, தனக்கு நேர்ந்த துன்ப காலங்களிலே ஜெபத்தின் வழி அதை எதிர்கொண்டார். மூன்றாவதாக அவர் அந்த சமுதாயத்திலே நடந்த அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்து அந்த சூழ்நிலைகளிலும் நிறைய முழுமையாக தெரிந்தவராக இருந்தார். அதற்காகத்தான் இந்த பேராயர் ஃபுல்டன் ஜேசின் அழகாக சொல்லுவார், ஒரு இறைப்பணியாளர் இறைவனுடைய திட்டத்திற்கு உட்படுத்துகிற ஒவ்வொரு மனிதரும் ஒரு கையில் திருப்பு விளையத்தை வைத்திருக்க வேண்டும், மறுக்கல்லில் செய்தித்தாளை வைத்திருக்க வேண்டும். இறைமையும் நமக்கு வேண்டும், சமுதாய சிந்தனையும் நமக்கு தேவை, சமுதாயத்தில் என்ன நடக்கிறது என்று தெளிந்த அறிவு தேவை என்பதைத்தான் அந்த பேராயர் அழகாக எடுத்து சொல்கிறார். ஆக ஒவ்வொரு இளைஞனும் இளம்பெண்ணும் சமுதாயத்தில் தன்னை முழுமையாக கரைத்து கொள்ள வேண்டும் என்றால் இறைமையும் அறிந்திருக்க வேண்டும்,
சமுதாய சூழ்நிலையும் அறிந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இரண்டாவது பண்பானது நமக்கு எடுத்து கூறுகிறது. மேதா பட்கர் என்ற ஒரு மனிதர் மிகவும் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு நண்பர். அவர் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு தனது மேற்படிப்பிற்காக செல்கின்றார். அங்கே மேற்படிப்பின் ஆய்வின் நிமித்தமாக அந்த சமுதாயத்தில் உள்ள மக்களிடம் பேசுவதற்காக இந்த இன்டர்வியூன்னு சொல்லுவாங்கல்ல, இன்டர்வியூ சம்பந்தமா போறார். அப்போ அவர்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு நாளும் அரசாங்கத்தினால் துன்பப்படுகின்ற அந்த மக்கள் அவரிடம் முறையிடுகிறார்கள். அதன் நிமித்தமாக நமக்கு மேற்படிப்பு எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த மனிதர்களுக்கு நாம் உதவுவது முதல் கடமையாக இருக்கும் என்பது தெளிவுற தெரிந்து அவர் அந்த மனிதர்களுக்காக, அந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற மனிதர்களுக்காக தன்னையே தனது சுயத்தை கரைத்து கொண்டு பிறருக்காக அவர் வாழ முன்னெடுக்கின்றார். இது மேதா பட்கர் மட்டுமல்ல, மாறாக நிறைய மனிதர்கள் நம்மால் பார்க்க முடிகின்றது. அன்னை தெரசா எங்கிருந்தோ வந்து இந்தியாவில் புரிந்த ஒரு அன்னையாக இருக்கின்றார். அதே போன்றுதான் இன்று இளைஞனாக இளம் பெண்ணாக இருக்கக்கூடிய நமக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் மதுரையில் வசிக்கின்றார். தனது போராட்டத்தின் நிமித்தமாக கிட்டத்தட்ட 55 முறை சிறை தண்டனை அனுபவித்தவராக இருக்கின்றார். மதுவிலக்கு என்ற ஒற்றை சொல்லை வைத்து அந்த பெண்மணியானவள் தனியாக நின்று போராடி வருகின்றார். யாரு சொல்லுங்க பாப்போம். தினசரி செய்தித்தாள்களிலே நம்மால் வாசிக்க முடியும். கிட்டத்தட்ட தனது வாழ்க்கை ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் நந்தினி என்ற ஒரு பெண். இது நாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று. ஆக அவர் ஒரு 3ஆம் ஆண்டு அந்த லா படிப்பினை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவி. இந்த மதுவிலக்குக்காக எதிர்த்து போராட்டத்தின் நிமித்தமாக கிட்டத்தட்ட 55 முறை சிறை தண்டனை அனுபவித்திருக்கின்றார் என்பது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நமக்கு விளங்குகிறது. இவர்களெல்லாம் தங்களையே முழுவதுமாக சமுதாயத்தில் கரைத்ததன் விளைவாகத்தான் இந்த சுவையூட்டப்பட்ட மக்களாக வாழ்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாக புரிகின்றது. ஆக இந்த உப்பின் பண்புகளான சுவையூட்டக்கூடிய அந்த பண்பும் எந்த இடத்தில் சென்றாலும் நம்மை முழுவதுமாக கரைத்துக் கொள்ளக்கூடிய இந்த பண்பும் இருக்க வேண்டும் என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒளியினுடைய முதற் பண்பு அது மேல் நோக்கி எரியக்கூடியது. ஒரு விளக்கை எடுத்து இப்படி பிடிச்சாலும் என்ன செய்யும்? மேல் நோக்கி தான் எரியும். புவி ஈர்ப்பு விசையில் அனைவரும் சிக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த மாற்றத்தில் கால சூழ்நிலையிலே அந்த புவி ஈர்ப்பு விசையே ஒருவர் எதிர்த்து நிற்கிறார் என்றால் அது யாரு? ஒளி மட்டும்தான். ஆக அந்த ஒளியை போன்று நமது சிந்தனைகளும் மேல் நோக்கி இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எப்பொழுது இந்த மேல் நோக்கி இருக்கக்கூடும் என்று சிந்தித்தோமையானால் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை போன்று நமது இலக்கு தெளிவாக இருக்கின்றதோ, எப்பொழுது அந்த இலக்கு தெளிவு பெற்று சமுதாய சூழ்நிலையை முழுவதுமாக புரிந்திருக்கின்றோமோ அப்பொழுதுதான் இந்த மேல் நோக்கிய சிந்தனைகள் உருவெடுக்கும். அந்த சிந்தனைகள் நிமித்தமாக நமது வாழ்வு நகர்ந்து கொண்டே போகும் என்பதுதான் இந்த விளக்கின் முதற் பண்பாக இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த ஒளியானது தூய்மையானதாக இருக்கின்றது. விளக்கின் மீது எதை வச்சாலும் தனது உருவத்தை மாற்றிக்கொள்ளுமே தவிர தனது பண்பினை மாற்றிக்கொள்ளாது. நீங்க விளக்க வச்சுட்டு இல்லை ஏதோ ஒரு இடத்த கொளுத்து விட்டுட்டு குப்பையை போட்டாலும் சரி, பெட்ரோல் ஊற்றினாலும் சரி, நீங்க போய் நின்னாலும் சரி, என்ன செய்யும்? எரிய தான் செய்யும். தண்ணி ஊற்றினா எரியாதே பிரதர், அப்படிதானே? தண்ணிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒன்று.
தண்ணி இறைவன் என்று வைத்துக் கொள்வோம். சரியா? மற்ற உலக நாட்டங்கள் எதை அந்த நெருப்பிலிட்டாலும் தனது உருவத்தை மாற்றுமே தவிர தனது பண்பினை மாற்றாது. ஆக சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் இளம் பெண்ணும் சமுதாயத்தினுடைய அந்த தீய நாட்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஒளியினுடைய இரண்டாவது பண்பு நமக்கு எடுத்து கூறுகிறது. இந்த தீய நாட்டங்களாக இருக்கக்கூடிய அந்த போதை பழக்கமானாலும் சரி, மற்ற உலக நாட்டங்களானாலும் சரி, இவை அனைத்துமே நமது வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது என்பதை தெளிவுற இந்த ஒளியின் இரண்டாவது பண்பானது நமக்கு எடுத்து கூறுகிறது. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது ஒளி இறைத்தன்மை கொண்டது. பழைய ஏற்பாட்டிலே நம்மால் வாசிக்க முடிகின்றது. மோயிசனுக்கு இறைவன் எரியும் முட்புதர் மூலம் தன்னை வெளிப்படுத்துகிறார். எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு பயணப்பட்ட அந்த மக்களுக்கு, இஸ்ராயல் மக்களுக்கு இறைவன் நெருப்பு தூணாக இருந்து அவர்களை வழி நடத்துகின்றார். நற்செய்தியிலே பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தில் நமக்கு அழகாக சொல்லப்படுகிறது, நானே உலகின் ஒளி. ஆக ஒளி இறைத்தன்மை மிக்கதாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதரும் இந்த இறைத்தன்மை மிக்கவராக இருக்க வேண்டும். அதற்கு மிக மிக அடிப்படையான 2 விஷயங்கள். முதலாவதாக திருவிவிலியம், இரண்டாவதாக நற்கருணை. இந்த 2 பண்புகளும் நமது வாழ்க்கையில் விவிலியம் வாசிக்கின்ற ஒவ்வொரு மனிதரும், நற்கருணை பெறக்கூடிய ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு இளைஞனும் இளம் பெண்ணும் இறைத்தன்மையில் நிறைந்தவராக இருக்கின்றார் என்பதைத்தான் இது சுட்டி காட்டுவதாக இருக்கின்றது. ஆக ஒரு பக்கம் வேலை இல்லை, படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னாலும் இளைஞர்கள் இப்படி வாழக்கூடிய மனிதர்களாக, அவர்கள் என்றுமே உப்பாக ஒளியாக வாழக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்று நமது தாயாம் திறவியானது நமக்கு அழைப்பு விடுப்பதாக இருக்கின்றது. இந்த உப்பாக ஒளியாக வாழ்வதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பண்பு 2ஆம் வாசகத்திலே வாசிக்கப்பட்டது போல அன்பு மட்டுமே. எப்படியாக உப்பும் ஒளியும் தனக்கென்று ஒன்றுமே வைத்துக் கொள்வதில்லை, மாறாக தன்னை முழுவதுமாக கரைத்து பிறருக்காக தனது பலனை கொடுப்பதாக இருக்கின்றது. அதே போன்றுதான் அன்புள்ள ஒவ்வொரு மனிதரும் தனக்கென்று வாழ்வது கிடையாது, மாறாக தனது வாழ்க்கையை பிறர் நலத்திற்காக வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த 2வது வாசகமானது நமக்கு அழகாக எடுத்துக் கூறுகிறது. ஆக இளம் பெண்ணாக இளைஞனாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையை இந்த அன்பின் அடித்தளம் மீது கட்டி எழுப்பி ஒளியாக உப்பாக பிறருக்கு வாழ்வளிக்கக்கூடிய, பிறர் அன்பு பணியில் நம்மை முழுவதுமாக கரைத்துக் கொள்ளக்கூடிய, பிறருடைய வாழ்க்கையில் நம்மை சுவையூட்டக்கூடிய இருப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த தியாக பலியில் அனைவரும் இணைந்து தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாராய்
திருப்பாடல் 73, 20, 22, 23 ஆண்டவரே, உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். ஏழையரின் ஆன்மாக்களை ஒருபோதும் கைவிடாதையும். ஆண்டவரே, எழுந்து வாரும், உமது வழக்கை நீரே நடத்தும். உமை நாடும் குரலை மறவாதையும் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறி ஜெபிப்பது போல நம் ஒவ்வொருவரும் கூட நம்முடைய குரலை இறைவன் கேட்டு நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே நம்முடைய தேவைகளை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா, கரம் தாருமே. நல்லாயனாம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவியர் அனைவரையும் உம் ஆற்றலால் நிரப்பி பேணி பாதுகாத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா, பதில் தாருமே. வழிநடத்தும் இறைவா, உலகெங்கிலும் வாழும் இளையோரை ஒருங்கிணைத்து அவர்கள் தங்களை கண்டுகொள்ளவும் அவர்களின் ஆற்றலை மேம்படுத்தவும் உழைக்கின்ற அகில இந்திய, தமிழக, மறைமாவட்ட இளைஞர் பணிக்குழுக்களின் முயற்சிகள் வெற்றி பெறவும் இளையோர் நலன் காக்கப்படவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா, பதில் தாருமே. விடுதலையின் ஆண்டவரே, மக்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுக்கும் அனைத்து சமூக போராளிகளும் அச்சமும் அச்சுறுத்தலும் இல்லாது உமது வாழ்வு தரும் பணியை தொடரவும், கொரோனா பெருந்தொற்று, போர், வன்முறை இவற்றிலிருந்து மக்கள் விடுபடவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா, பதில் தாருமே. நலன்களின் இறைவா, அனைவருக்கும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பினை உறுதி செய்யும் பொறுப்பில் இருக்கும் தலைவர்கள் அதற்கான முயற்சியை மேற்கொள்ளவும், சூழலுக்கும் நாட்டுக்கும் உகந்த நல்ல திட்டங்களை உருவாக்கவும் வேண்டிய நல்மனதை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா, பதில் தாருமே. வாழ்விக்கும் இறைவா, இயற்கையை பேணி காப்பதன் மூலம் நல்ல உணவு, தூய காற்று, சுகாதாரமான சுற்றுச்சூழல் இவற்றை பெற்று நாங்கள் இன்புற்று வாழும் நல்ல ஞானத்தை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா, பதில் தாருமே. ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா, பதில் தாருமே. இப்பொழுது நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களின் நலன்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். தாயும் தந்தையும் ஆகிய இறைவா, இதோ இந்த தருணத்திலே சிறப்பான விதத்திலே இளையோர்களினுடைய ஞாயிறை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்திலே எம்முடைய பங்கில் உள்ள ஒவ்வொரு இளைஞர்கள், இளம் பெண்களை எம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுகின்றோம். அவர்களை நேர்காணி நிறைவாக ஆசீர்வதித்து உம்முடைய அருள் வரங்களால் முழுவதுமாக அவர்களை நிரப்பியருளும் அன்பு ஆண்டவரே. இந்த சமூக சூழலிலே எத்தனையோ பொருட்கள், அதே போல எத்தனையோ தவறான சிந்தனைகளால் இளைஞர்கள் தடம் புரண்டு வேறு பாதையில் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் அறிகின்றோம். அவர்களுக்காக மன்றாடுகின்றோம். முழுவதுமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இறைவனுடைய திருவுளப்படியும் தங்களுடைய பெற்றோர்களினுடைய மகிழ்ச்சிக்காகவும் நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய அந்த பக்குவத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம்.
இறைவா, நீர்தாமே அவர்களை ஆசீர்வதித்தருளும், அவர்களை திடப்படுத்தியருளும். உம்முடைய தூய ஆவியினால் முழுவதுமாக அவர்களை அபிஷேகம் செய்து முழுவதுமாக அவர்களுடைய தீய பழக்கங்களில் இருந்து மீண்டு வந்து நல்ல வாழ்க்கை முறைகளை கடைபிடித்து சரியான வழியிலே செல்லக்கூடிய அந்த ஆற்றலை அவர்களுக்காக கொடுத்தருள வேண்டும் என்று சிறப்பாக இதோ இந்த நாளிலே மன்றாடுகின்றோம். அன்பு ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்திற்காக ஏங்குகின்ற அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நல்ல எதிர்காலத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும், நல்ல வேலை வாய்ப்பினை அவர்களுக்கு கொடுத்தருளும். முழுவதுமாக தங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு அவர்கள் இந்த தருணத்திலே நல்ல முறையில் வாழ்ந்து நல்ல பெயரோடு நல்ல மாண்போடு நல்ல குணநலன்களோடு அவர்கள் வளர்ந்து எங்களுடைய பங்கிற்கும் எங்களுடைய சமூகத்திற்கும் உகந்த கருவிகளாக அவர்கள் மாறச் செய்தருளும். அன்பு ஆண்டவரே, இந்த இளைஞர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய உற்றார் உறவினருக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்களையும் நீரை நிறைவாக ஆசீர்வதித்து உம்முடைய அருள் வரங்களாலும் கொடைகளாலும் நிரப்பியருளும். இதோ இந்த தருணத்திலே எங்களுடைய பங்கு சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். எத்தனையோ குடும்பங்களிலே கவலைகளும் கண்ணீரும் வேதனையுமாக இருக்கின்றது. அவற்றையெல்லாம் நீர்தாமே அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரையே, முழுவதுமாக எங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள் இவற்றையெல்லாம் மாற்றி முழுவதுமாக உம்முடைய அன்பின் பிணைப்பிலை எங்களை வைத்து எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து வழிநடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது எடுக்கப்படுகின்ற சிறப்பு காணிக்கையானது நம்முடைய பங்கினுடைய வளர்ச்சிக்காக எடுக்கப்படுகின்றது. ஆகவே உங்களுடைய தாராள உள்ளத்தை வெளிப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
நன்மை நீ செய்தாய், அதை எம்மிடம் ஒப்படைத்தாய். உள்ளத்தின் விளைவிங்கே, எமது உழைப்பின் பயனிங்கே. எம் இறைவா, எம்மை தந்து ஏற்றருள் தருவாயே, உனதாய் மாற்றங்கள் புரிவாயே. எல்லாம் கொண்டு வந்தோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமாகிய பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியவர்களுமை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையேற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரசு குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்களின் ஆட்சி நாங்கள் இப்பொழுது அடைய செய்துருளினார். எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுள்ளமானார். இவ்வாறு இருளிலிருந்து மதுவியத்தகு வழிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமை எங்கும் எடுத்துரைக்க அவரே நிறைவாக செய்தருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்கோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை புனிதப்படுத்தவுமே தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உறவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உனக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் லாயர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் குருக்கள், கன்னியர், துறவியரின் ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், மாசற்ற குழந்தைகளின் ஆன்மாக்களையும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களிலும் குழுமங்களிலும் மறித்த அத்தனை ஆன்மாக்களையும், குறிப்பாக கொரோனா நோயினால் இறந்த ஒவ்வொரு ஆன்மாவையும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜான் லியோனார்தியார், புனித ஆரோக்கியநாதர், புனித மிக்கேல் அதிதூதர், எமனின் மறை சாட்சியாகிய புனித தேவ சகாயம் பிள்ளை, புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவுமே புகழ்ந்தேத்தும் வரமருள்ள உமையும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் மாற்றும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். திருவிழா
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்துக்கேற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியின் வாழ்த்தினை அறிவித்து மகிழ்வோம். இறைவனின் திருச்செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறி எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவர் தருகின்ற இந்த அன்பு விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்களே. கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக.
கிறிஸ்துவினாத்மமே என்னை அர்ச்சியும் கிறிஸ்துவினுடனே என்னை மீட்டிடும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை காத்திடும் திருவிழா தீர்த்தமே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும் அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் விண்ணகத்தில் என்றுமே உம்மை வாழ்த்தவே வருக வந்தன்போடு என்னை தூண்டிடும் ஆமென். வாழ்வு தரும் உணவு நானே என்கிறார் ஆண்டவர். என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாது நீ நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் சிறப்பு ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை நிறைவாக அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆண்டவரில் மகிழ்ந்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
பங்கு தந்தையர்கள் நல்ல உடல்நல நலத்துடன் பங்கை வழிநடத்தவும் பங்கு வளர்ச்சிக்காகவும் பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களின் வளர்ச்சிக்காகவும் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தார்களும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தூதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.